தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜீனி நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து இருக்குது. நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கலாம். இப்போ நம்ம பதம் பார்க்கலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு குலோப்ஜாமுன் மாவை கொட்டிக்கிங்க. உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் சேர்த்துக்குங்க, இல்லைனா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே கூட சேர்க்காத கூட இருக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் பிசறதுக்கு. நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ உருண்டை பண்ணிக்கலாம். இது தேவையான அளவில் உருண்டை பண்ணி வச்சுட்டோம். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். கடாயை காய வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம். வெந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து ஆற வச்சுட்டோம். நம்ம சர்க்கரை மாவு இதில் நம்ம விட்டுக்கலாம். எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்லாம். குலோப்ஜாம் ரெடி.